திருப்புகழ் அமிர்தத்திலிருந்து வாரியார் அருள்மொழிகள் என்ற நமது புதிய தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் ஆன்மீக பணியில் ஒரு முக்கியமான அத்தியாயம்தான் திருப்புகழ் அமிர்தம். 1936ஆம் ஆண்டு தைப்பூச விழாவிற்காக வடலூர் சென்றிருந்த போது சத்தியஞான சபையில் அமர்ந்து கைத்தல நிறைக்கணி என்று தொடங்கும் திருப்புகழுக்கு உரை எழுதினார். அதிலிருந்து திருப்புகழ் அமிர்தம் என்ற ஒரு மாத இதழ் வெளிவர தொடங்கியது. இந்த இதழை வாரியார் சுவாமிகள் சுமார் 37 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினார்கள். ஒவ்வொரு மாதமும் திருப்புகழ் பாடலுக்கு விளக்க உரை, கந்தர் அலங்கார உரை, கற்பு நெறி கதைகள் மற்றும் பல ஆன்மீக கட்டுரைகள் அதில் இடம்பெற்றன. அப்படிப்பட்ட ஒரு நீண்ட ஆன்மீக பயணத்தின் தொடக்கத்தோடு தொடர்புடைய பாடல்தான் கைத்தல நிறைக்கணி. இந்த பாடல் யாரை பற்றியது? விநாயக பெருமானை பற்றியது. அருணகிரிநாதர் பாடிய இந்த திருப்புகழின் தொடக்க வரிகளில் கைத்தல நிறைக்கணி அப்பமொடு அவள் பொறி என்று விநாயகரை வணங்குகிறார். விநாயகரின் திருக்கரங்களில் பழம், அப்பம், அவள், பொறி போன்ற பட்சணங்கள் நிறைந்திருக்கின்ற காட்சியை இந்த பாடல் நமக்கு முன்னால் கொண்டு வருகிறது. ஆனால் வாரியார் சுவாமிகளின் விளக்கத்தில் இந்த பொருட்கள் வெறும் உணவுப் பொருட்களாக மட்டும் நின்றுவிடவில்லை. அதற்குள் ஒரு பெரிய ஆன்மீக தத்துவம் இருக்கிறது. இதைத்தான் இன்று நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். முதலில் பழம். பழம் என்றால் என்ன? ஒரு விதையை விதைத்தால் அது உடனே பழமாகிவிடாது. மரம் வளர வேண்டும், பூ வர வேண்டும், காய் உருவாக வேண்டும். அதற்கு பிறகுதான் பழம் கிடைக்கும். அதே போல நாம் வாழ்க்கையில் செய்யும் நல்ல செயல்களுக்கும் ஒரு நாள் பலன் கிடைக்கும். அதனால் பழம் என்பது நாம் செய்யும் முயற்சியின் இனிய பலனை நினைவூட்டுகிறது. நாம் இன்று செய்யும் நல்ல காரியம் உடனே பலன் தரவில்லை என்பதற்காக அதை விட்டுவிடக்கூடாது. விதை போட்டவுடன் மறுநாளே மரம் கிடைக்காது. அதுபோல நல்ல செயலுக்கும் பொறுமை தேவை. அடுத்தது அப்பம். அப்பத்தை நாம் சாதாரணமாக ஒரு உணவாக பார்க்கிறோம். ஆனால் வாரியார் சுவாமிகளின் விளக்கத்தில் இதற்கும் ஒரு அழகான ஆன்மீக சிந்தனை இணைக்கப்படுகிறது. மனிதனுடைய ஆணவம் மிகவும் விசித்திரமானது. நான் செய்தேன், என்னால் முடியும், எனக்குத்தான் எல்லாம் தெரியும், என்னை தவிர யாராலும் முடியாது என்று மனம் பெருமைப்பட தொடங்குகிறது. ஆனால் இறைவன் முன் நின்றவுடன் நம்முடைய ஆற்றல் எவ்வளவு சிறியது என்பதை உணர ஆரம்பிக்கிறோம். அதனால் பக்தி என்பது நான் என்ற அகந்தையை குறைத்து எல்லாம் இறைவன் அருள் என்று உணர்வது. அடுத்தது அவல். அவள் மிகவும் எளிமையான உணவு. அதில் ஒரு பெரிய செய்தி இருக்கிறது. ஆன்மீக வாழ்க்கைக்கும் எளிமை தேவை. நாம் எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும், எவ்வளவு புகழ் பெற்றிருந்தாலும் இறைவன் முன் நம்முடைய மனம் எளிமையாக இருக்க வேண்டும். பக்திக்கு ஆடம்பரம் தேவையில்லை, உண்மையான மனம் போதும். அடுத்து வருவது பொறி. இதுதான் மிகவும் அழகான சிந்தனை. பொரியை எடுத்துக்கொள்ளுங்கள். நெல் வறுக்கப்பட்ட பிறகு அது மீண்டும் விதையாக முளைக்கும் தன்மையை இழக்கிறது. அதை போல நம்முடைய வினைகளும் ஆசைகளும் பழைய மனப்போக்குகளும் இறைவன் அருளால் வறுத்தெடுக்கப்பட்டால் அவை மீண்டும் மீண்டும் நம்மை கட்டி போடும் சக்தியை இழக்க வேண்டும். இதுதான் இந்த பாடலை வெறும் விநாயகர் வழிபாட்டு பாடலாக இல்லாமல் ஒரு ஆன்மீக பாடமாக மாற்றுகிறது. இந்த பொருள் விளக்கம் வாரியார் சுவாமிகளுக்கு சொந்தமான விளக்கமாக பதிவாகியுள்ளது. இப்போது பாடலின் அடுத்த வரியை பாருங்கள். கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகமென வினை கடிதேகம் என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். அதாவது அறிவை தேடி கற்பும் அடியவர்களின் உள்ளத்தில் உறையும் இறைவனே, கற்பக மரம் போன்றவனே என்று விநாயக பெருமானை போற்றுகிறார். இங்கே ஒரு மிகப்பெரிய செய்தி இருக்கிறது. இறைவன் முதலில் நம்முடைய புத்தியில் குடியேற வேண்டும். நம்முடைய சிந்தனை மாற வேண்டும். சிந்தனை மாறினால் வார்த்தைகள் மாறும். வார்த்தைகள் மாறினால் செயல் மாறும். செயல் மாறினால் வாழ்க்கையே மாறும். இதை நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து பார்ப்போம். இன்றைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் எப்போது இது தீரும்? யார் இதை சரி செய்வார்கள்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று கேட்கிறோம். ஆனால் இந்த திருப்புகழ் நம்மிடம் வெறும் ஒரு கேள்வியை கேட்கிறது. இந்த அனுபவம் உன்னுள் என்ன மாற்றத்தை உருவாக்குகிறது?
கஷ்டம் வந்தால் பொறுமை வருகிறதா? தோல்வி வந்தால் பக்குவம் வருகிறதா? புகழ் வந்தால் அகந்தை குறைகிறதா? செல்வம் வந்தால் பகிரும் மனம் வருகிறதா? அதுதான் ஆன்மீகத்தின் உண்மையான பயன். கைத்தல நிறைக்கணி நமக்கு சொல்லும் 5 பாடங்கள். 1. முயற்சிக்கு பலன் உண்டு. 2. அகந்தையை இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும். 3. பக்தியில் எளிமை வேண்டும். 4. பழைய வினைகள் நம்மை மீண்டும் கட்டுப்படுத்தாத அளவுக்கு மனம் பக்குவப்பட வேண்டும். 5. இறைவன் நம்முடைய சிந்தனையிலேயே குடியேற வேண்டும். இப்போது ஒரு விஷயத்தை நினைத்து பாருங்கள். நாம் விநாயகருக்கு பழம் படைக்கிறோம், அப்பம் படைக்கிறோம், அவல் படைக்கிறோம், பொறி படைக்கிறோம். ஆனால் அத்தோடு நம்முடைய மனதையும் படைக்கிறோமா? நம்முடைய அகந்தையை இறைவனிடம் கொடுக்கிறோமா? நம்முடைய தவறுகளை விட்டுவிட முயற்சி செய்கிறோமா? நம்முடைய வினைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்ற உண்மையான விருப்பம் நமக்கு இருக்கிறதா? இதுதான் இந்த திருப்புகழ் நம்மை சிந்திக்க வைக்கும் இடம். கைத்தல நிறைக்கணி என்பது ஒரு அழகான விநாயகர் பாடல் மட்டுமல்ல. அதை வாரியார் சுவாமிகளின் விளக்கத்தின் வழியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை எப்படி பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கும் ஆன்மீக பாடமாக அது மாறுகிறது. 1936 வடலூரில் எழுதப்பட்ட அந்த உரையிலிருந்து தொடங்கிய திருப்புகழ் அமிர்தம் பயணம் பல ஆண்டுகள் எண்ணற்ற திருப்புகழ் விளக்கங்களையும் ஆன்மீக சிந்தனைகளையும் மக்களிடம் கொண்டு சென்றது. அந்த பொக்கிஷத்திலிருந்து இனி ஒவ்வொரு அத்தியாயமாக ஒரு பாடல், ஒரு வாரியார் விளக்கம், ஒரு வாழ்க்கை பாடம் என்று நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தார் திருப்புகழ் அமிர்தத்திலிருந்து வாரியார் அருள்மொழிகள் என்ற இந்த தொடரை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த பதிவில் மற்றொரு திருப்புகழ், வாரியார் சுவாமிகளின் மற்றொரு ஆழமான விளக்கம். மீண்டும் சந்திப்போம். விநாயக பெருமானின் திருவருளும் முருகப்பெருமானின் அருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.